ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே 5 லட்சம் ரூபாய் வரை விண்ணப்பித்து பெறுவது எப்படி, இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எங்கே போய் அப்ளை பண்ணுறது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு குடிசைகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்க குடிசை மாற்று வாரியத்தின் கீழே இந்த கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படுகிறது. இதற்காக அரசு சார்பில் 3.5 லட்சம் ரூபாய் நிதியும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிதி தேவைப்படுவதற்கு 1.5 லட்சம் அதிகமாகவும் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிசை மற்றும் கான்கிரீட் அல்லாத ஓட்டு வீடுகளில் வசிப்பவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதுக்காக பார்த்தீங்கன்னா 300 சதுர அடியில் கான்கிரீட் வீடு கட்டித்தராங்க. மீதம் இருக்கிற 60 சதுர அடிக்கு நீங்கள் ஏதாவது தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டு கூரை அது மாதிரி முன்னாடி போர்ட்டிகோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதற்கான பயனாளர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, தமிழக அரசோட குடிசை மாற்று வாரியத்தோட கணக்கெடுப்பின் போதே எந்தெந்த பேருக்கு குடிசையில் வாழ்கிறாங்க, வீடு இல்லை அப்படிங்கிறதுக்கான சென்சஸின் படி கவர்மெண்ட்டே செலக்ட் பண்ணி இந்த வீடை கட்டித்தராங்க. சப்போஸ் அதில் வரல, நீங்களும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் பஞ்சாயத்தில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, சப்போஸ் உங்ககிட்ட இடம் இருந்ததுன்னா அதுக்கான பட்டா அல்லது சிட்டா, உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டோட ஜெராக்ஸு, உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட நம்பர், வங்கி கணக்கு எண், இது எல்லாமே வேணும். உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சப்போஸ் இந்த பட்டா ஆண்கள் பேரில் இருந்தது அப்படின்னா, ஆண்கள் மற்றும் பெண்களோட 2 பேரோட கூட்டு தான் இந்த வீடை கட்டித்தருவாங்க. பெண்கள் பெயரில் இருந்ததுன்னா பெண்களோட பேரில் தான் இந்த வீடை கட்டித்தருவாங்க. சப்போஸ் நிலம் இல்லாமல் புறம்போக்கு நிலங்களில் வசிக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் ஆட்சேபனையற்ற நிலங்களில் இலவசமாக பட்டா வழங்கி அவங்களுக்கும் வீடு கட்டித்தர்றாங்க. பயனாளி நிரந்தரமாக தமிழகத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும்.